என்னம்மா? ஏம்ல உன் பொண்டாட்டியை கூப்பிடுற நேரம் பூரா நீ வந்து நிக்க? ஏமா அவ வீட்ல இல்லம்மா. வீட்ல இல்லையா? எங்க அளவட போனா? தெரியலம்மா, பக்கத்துல சரசக்கா வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். இப்ப வந்துருவாம்மா. ஏன் இப்ப எதுக்கு அவ வீட்டுக்கு போனா? எப்ப பார்த்தாலும் அவ வீட்லயே போய் கிடக்கா. அவ என்னைக்காச்சும் இங்க வந்து கிடக்காளல? இவ எப்ப பார்த்தாலும் அவ வீட்லயே தான் போய் கிடையா கிடக்கா. பாக்க நாலு பேர் என்ன பேசல்வோ என்னைய பத்தி? எப்ப பார்த்தாலும் இவ மர்மா ஊர் சுத்தி கலைதான் பேசல்வோ. நம்ம குடும்பத்துக்கு தானே கேவலம். ஏமா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாம்மா. வந்துருவாங்கன்னு எனக்கும் தெரியும்ல, நீ சொல்லிதான் தெரியுதோ. அப்புறம் அவ வீட்லயே உட்கார முடியும்? வா வந்துதானே ஆகணும். நேத்து இப்படித்தான் போய் அவ வீட்ல கிடக்கன்னு உட்காந்துட்டு முனியம்மா கிட்ட என்னைய பத்தி ஓதி விட்டுட்டான்னு நினைக்கேன். நேத்து பூரா முனியம்மாளுக்கு எனக்கு சரியான சண்டை. குறுக்கெல்லாம் நோவுது தெரியுமா? நீ சண்டை போட்டதுக்கு அவ என்னம்மா செய்வா? ஓ சரி சரி, அப்ப நான் தான் சண்டைக்காரி. வார வட்ட பூரா நான் தான் சண்டை போடுறேன், நான் தான் இழுத்து போட்டு அடிக்க எல்லாவளையும், நான் தான் கோவக்காரி, நான் தான் கெட்டவா. உன் பொண்டாட்டி நல்லவா என்னப்பா? சேச்சே, அப்படிலாம் நான் சொல்ல வரலம்மா. நீ என்னம்மா நீயா ஒண்ணு யோசிச்சு நீயா ஒண்ணு பேசுத? ஆமா, நானா யோசிச்சு நானா பேசேன். பைத்தியம்ல கொண்டு போய் நீ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்துரு. உன் பொண்டாட்டிக்கு வேலை மிச்சம், உனக்கு வேலை மிச்சம். என்னம்மா அப்படி பேச? நான் அப்படிலாம் உன்னை நினைப்பனா? இல்ல சின்ன பொண்ணு தான் அப்படி நினைப்பாளா? உன்ன பின்ன பேசால ஒழிய உன் மேல அவளுக்கு தனி பாசம் உண்டுமா? அப்படியாப்பா? உன் பொண்டாட்டி மேல பாசமா இருக்காளோ? நம்பிட்டேன். இப்ப எதுக்குமா அவளை கூப்பிட்ட சொல்லலாம்? அவன் ஆள் வீட்டுக்குள்ள இருக்க மாதிரியே தெரியல, அடக்கமில்லாம இருக்க அப்படின்னு தான் கூப்பிட்டேன். நான் நினைச்ச மாதிரி அவ ஊர் சுத்த போயிருக்கா. ஆனா ஒரு விஷயமா, என்னதான் என் பொண்டாட்டிக்கும் உனக்கும் 1000 சண்டை வந்தாலும் அவளை காணும்னு உன்னை எங்க போனா எது போனான்னு யோசிச்சு தேடுத பத்தியா? இந்த நல்ல மனசு யாருக்கு வரும் சொல்லு? ஐஸ் வைக்கியோ வாய முடியல. ஆனா உன வாய பொழந்துக்கிட்டுதான். அம்மா ஏன்னா உனக்கு இன்னைக்கு வேலை நாள்ல வேலைக்கு போலியா? நின்று கதை பேசிட்டு இருக்க. வேலைதாம்மா, நைட் ஷிஃப்ட் வர சொல்லிருக்காங்க. அதான் இப்போ பகல்ல வீட்டுல இருக்கேன். நைட் ஷிஃப்ட்னா ராத்திரி பூரா கண்ணு முடிச்சு வேலை பார்க்கணுமா? ஆமாம்மா. ஏம்ல ஐயா, பகல் வேலைக்கு போலாம்ல, ராத்திரிலாம் கண்ணு முடிச்சுனா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? என்னைக்காச்சும் ஒரு நாள் தானம்மா, அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. இல்ல அப்போ உன் பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்கிட்டு என்ன பேசிட்டு கிடக்க நேரத்துக்கு செத்த நேரம் தூங்கி நிக்கலாம்ல, ரா பூரா முழிக்க வேண்டியிருக்குல. தூங்கணுமா? காலையிலேயே 10 மணி வரைக்கும் தூங்கிட்டேன். மத்தியானம் சாப்பாடு முடிச்சு செத்த தூங்கி எஞ்சோம்னா ஒரு 7 மணிக்கு வேலைக்கு போயில ஃப்ரெஷ்ஷா இருக்கும். உன் பொண்டாட்டி தெரியுமா உனக்கு நைட் வேலைன்னு? தெரியுமா? அடே அது தெரிஞ்சு கூட ஊர் சுத்த போயிட்டானே. நேரத்தோட சோத்த பிங்கி தந்தானே நீ தின்னுட்டு செத்த நேரம் தூங்கி நிப்பலால. நைட்டு பூரா முழிக்க வேண்டியிருக்கு வேற. வந்துருவாமா, வந்து ஏதாவது பொங்கி தருவா. இங்க பாருல, நான் ஆரம்பத்திலேயே உன் பொண்டாட்டி அடக்கி வைன்னு நீ சொல்லதை கேட்கவே இல்ல. அவ படங்காட்டத்துல அலைதா. நான் இருக்கப்பவே உனக்கு இந்த நிலைமை, நான் போன அப்புறம் உனக்கு என்னென்ன நிலைமையோ. ஒழுங்கா உன் பொண்டாட்டியை சத்தம் போட்டு அடக்கி உன் கைக்குள்ள வைக்க வழிய பாரு. அவ இஷ்டத்துக்கு ஆட விட்டான்னு வையன், தலைக்கு மேல 1000 ரூபாய் பாத்துக்கோ. அப்படிலாம் இல்லம்மா, அவ எல்லாமே புரிஞ்சு நடந்துக்கிடுவா. உங்க அப்பன மாதிரியே பொண்டாட்டிக்காண்டே பேசு. இங்கன்னா நின்னுகிட்டே இருந்தோம்னா அம்மா ஏசிக்கிட்டே தான் இருப்பா. அப்படியே மெல்ல நான் வந்துருவோம். ஏம்மா, நான் ஆபீஸுக்கு பிளான் போட வேண்டியிருக்கு, போய் போட்டுக்கிட்டு இருக்கேம்மா. சரி, வேலையும் பார்த்துட்டு அப்படியே பொண்டாட்டிக்கு ஒரு போன் அடிச்சு வர சொல்லி வீட்டுக்கு ஒரே அடி அங்கனே இருந்துராம. சரிம்மா. பொண்டாட்டி எதுக்கு ஒரு வார்த்தை பேசவும் மாட்டுக்கான். அவ என்ன செஞ்சாலும் ஒன்னும் கேட்கவும் மாட்டுக்கான். இந்த பிள்ளை மாமுதாக்கா மருமோ தானே? ஏன் மாமுதாக்கா மருமோல? என்ன மாமி, எங்க தூரமா போற? இல்ல மாமி, எங்க பெத்தா வீட்டுக்கு போயிட்டாரேன். அப்படியா? உங்க மாமியா நல்லா இருக்காளம்மா? இங்கிட்டு வரவே காணும். அவியலுக்கு கொஞ்ச நாளா சரியா கெதியாவே இல்ல மாமி. ஐயா அப்படியா? என்ன செய்வு? பழைய மாதிரி உடம்பு செம்மையா இல்ல பாத்துக்கிடுங்க. ஒரு மாதிரி தலை சுத்துன்னு சொல்லிக்கிட்டே கிடக்காவோ. அதான் ரொம்ப தூரத்துக்குலாம் இப்ப நடந்துக்கிட மாட்டாவோ. அப்படியா? அம்மா என்னை விட 5-6 வயசு மூத்திருப்பா மாமுதாக்கா. ஆமா மாமி, அதோட இப்ப நோம்பு வேற வச்சிருக்காவோ. நான் அதான் வயசான காலத்துல வேண்டாம், நீங்க சின்ன பிள்ளை மாதிரிதான், அதெல்லாம் செய்யண்டா அப்படின்னா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லாவோ. அதான் வள்ளுசாங்கிட்டு வெளியிலே நடமாட்டம் இல்ல, வீட்டுக்குள்ளேயே தான் இருந்துக்கிடாவோ. அப்படியா? சரி. ஆமா, இத்தனை வயசுக்கு அப்புறம் என்னத்த நோம்பு வைக்க? அவளுக்கே கெதி இல்லைங்க. சரி விடு, நீ ஒன்னும் சொல்லிட்டு கிடக்காத. அவ ஒண்ணு நினைச்சானா அதெல்லாம் சாதிச்சே தீர்வா. அந்த நாளையில இருந்து இந்த நாள் வரைக்கும் உங்க மாமி அப்படித்தான். ஆமா மாமி, அவியிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. அதெல்லாம் நல்ல பொம்பளைதாம்மா, கொஞ்சம் பிடிவாத குணம், அப்படித்தான், வேற ஒண்ணும் இல்ல. இந்த கிழவி என் மாமியாலும் ஒரே செட்டு தானே, ஒருத்தி விட்டு கொடுக்காம தான் பேசுவாள்வே. சரி மாமி, நான் வாரேன். என்ன ஏமா போறேன் செத்தங்கனே இரேன், இதுவும் வா வீடு மாதிரி தானே. ஐயா, இப்பக்குள்ள விடமாட்டா போலையா இவ. என் மாமியா பிராணம்லாம் படிச்சுட்டடப்பா, எரிச்சலா இருக்குமே. இந்த கிழவிய தொல்லை தாங்க முடியலப்பா. நீ நம்ப வச்சிருக்கியாமா? ஆமா மம்மி, அதான் கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வரேன். என்ன அப்படியா? வேலை இருக்கோ? சரி போய் வேலையை பாரு. வார என்ன மம்மி? எப்பா தப்பிச்ச ஒரு வழியா, இல்லைன்னா ரம்பத்தை போட்டிருப்பா. இவ போற வழியா தானே சரசு வீடு இருக்கு. இது சின்ன பொண்ணை வர சொல்லுமா? எம்மா அந்தாக்கா மருமோளே, மறுபடியும் முதல்ல இருந்தா என்ன மாமி? எம்மா நீங்க சரசு வீட்டு வழியா தானே போவே? ஆமா மம்மி, அங்கோடி தான் போவேன். அங்க அவ சரசு வீட்டுல என் வீட்டுல உள்ளவ கிடப்பா. உன் மாமியா வர சொன்னான்னு சொல்லு. என்னம்மா? சரி மம்மி, சொல்லிடுறேன். வேற என்ன? போயிட்டு வா. நல்ல பிள்ளை, என்ன பொறுமையா நின்று பேசிட்டு போது பாரு. பெரிய ஆட்களை எப்படி மதிக்கணும்னு இந்த பிள்ளைகிட்ட தான் கத்துக்கிடணும். மாமதாக்கா குணத்துக்கு நல்ல மருமவா. நமக்கும் வந்து வாச்சிருக்க தலையெழுத்தேன்னு.
பெரியவளுக்கு மரியாதை கொடுத்து பேசணும்னா மரியாதை கிலோ எத்தனைன்னு கேட்பா. நம்ம வாங்கி வந்த வர அப்படித்தான். ஏ அப்பா சரசக்கா, இத்தனை நாள் குண்டை மட்டும் போட்டு வச்சிருந்தியா? உங்க ஏரடி குந்தல் என்கிட்ட காட்டவே இல்லையே. பா சின்ன பொண்ணு, கிண்டல் அடிக்காத. ஆமாக்கா, எப்ப பார்த்தாலும் கொண்டையே போட்டுட்டு இருக்கியா? இவ்வளவு காண முடி வச்சிருக்கியா? பின்னி அழகா நீட்டா போட்டா என்ன அழகா இருக்கும். ஏன்க்கா அப்பெல்லாம் பின்னி பூ வைக்க மாட்டேங்கிய? சின்ன பொண்ணு, என் வீட்டுல 2 பேர் வளர்ந்தவள இருக்காது. அவளோட வச்சுட்டு நான் தலையை சீவி பின்னி பூ வச்சுட்டு நீட்டி தலைஞ்சோம்னா நல்லாவா இருக்கும்? பின்னி பூ வச்சு அழகு பார்த்த காலம்லாம் இனி முடிஞ்சு வச்சு. இனி நம்மளும் கிடையாது, இனி நம்ம பிள்ளைய தான் அழகு பார்க்கணும். அப்படிலாம் கிடையாதுக்கா. நீங்கெல்லாம் அப்படி நினைக்க போய் தான் நாங்களும் உங்களை மாதிரியே இருக்க வேண்டியிருக்கு. பிள்ளைகளுக்கு என்ன வயசான நம்ம வாழ்க்கை நம்ம வாழணுக்கா. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுடிதார் போடுங்க, சேலை கட்டுங்க, பூ வைங்க. எவா என்ன சொல்லிடுவா? ஆமா, உனக்கு பொழுது பொண்ணு என்னையா சொல்லுவ சின்ன பொண்ணு. நான் செஞ்சோம்னா அவ்வளவுதான், ஊரோட காரியத்து பிறாள். ஒரு 2 வளர்ந்த மவளை வச்சுக்கிட்டு பின்னி பூ வச்சுக்கிட்டு அலைதா அப்படின்னு. எவாக்கா சொல்லுவா? உங்க மேல போறாம உள்ள சொல்லுவாளுவோ, இன்னும் அழகா அவளுக்கு முடி இருக்கா, இத்தனை வயசுலயும் இன்னும் அழகா பூ வச்சிருக்காள் அப்படின்னு போறாமையில சொல்றது. அதெல்லாம் ஒரு பெருசாவே நினைக்க கூடாது. ஏப்பா ஆமா, என்னத்தையா சொல்லிட்டே இருப்ப. சின்ன பொண்ணு, சரசக்கா, லட்சுமிக்கா, இனி ஒரு தடவை பாருங்க. ஏ அப்பா, 4 மணி ட்ரெஸ் சூப்பரா இருக்க. என்ன புதுசா பேண்ட் சட்டையெல்லாம்? ஆமா சின்ன பொண்ணு, இவியதான் எனக்கே தெரியாம சர்ப்ரைஸா வாங்கிட்டு விட்டவ பாத்துக்க. அது எவியக்கா உங்களுக்கு புதுசா பேண்ட் சட்டையெல்லாம் வாங்கி தரது? பா சின்ன பொண்ணு, இப்படித்தான் நீ என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்ப. எனக்கு வேற யார் வாங்கி தருவா? என் வீட்டுக்காரர் தான் வாங்கி தந்தாரு. சரசக்கா, லட்சுமிக்கா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா சல்லி? இருமா, ஏன் நின்னுகிட்டே இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கேக்கா? சும்மாதாம்மா. சின்ன பொண்ணு என் தலையில 2 பேன் எடுத்தா அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அப்படியா? சரி சரி. எனக்கு நான் சர்ப்ரைஸ் தாங்க முடியலக்கா. என் வீட்டுக்காரர் காலையில அந்த ஃபேண்ட் சட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்து நின்னுட்டாரு பாத்துக்கோங்க. வெளியிலேயே போக கூடாதுன்னு நினைச்சேன். கண்டுட்டு விழுந்துரும் பாத்தீங்களா? ஏன்க்கா கல்லு தட்டி விழ போறிய? இவா ஒருத்திமா கல்லு தட்டி விழல, கண்டட்டி விழுந்துரும்ல அப்படின்னு. ஓ சரி சரி. காலையில என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு தெரியுமா? எனக்கு என்ன நம்பவே முடியலக்கா, என் வீட்டுக்காரர் இப்படி பண்ணுவாருன்னு. நம்பவே முடியலையா? 4 மணிக்கே வீட்டுக்காரர் இந்த அளவுக்கு பேண்ட் சட்டை எல்லாம் எடுத்து கொடுக்க அளவுக்கு கிடையாதே. ஏதோ கோல்மால் பண்ணுது இந்த 4 மணி. என்னன்னு கண்டுபிடிப்போம். என் மேல என்ன லவ் இருந்தா என் வீட்டுக்காரர் இப்படிலாம் வாங்கி தருவாருக்க? ஆமா சந்தி, எப்பவுமே சிவனேசுக்கு உன் மேல பாசம் உண்டு. நீ தான் புரிஞ்சுக்கிடாம சண்டை போட்டு கிடப்பா. சிவனேசனே, சாந்தியக்கா இங்க இருக்காவே. அத்தடி சரசக்கா, எங்கிட்ட மப்பள தலை வந்தோம்னா நான் இல்லன்னு சொல்லிருந்தக்கா. நான் மட்டும் பேடிச்சிட்டு போட்டுக்கத பார்த்தா என்னைய கோலையே பண்ணிடுவான். சரசக்கா, என்னக்கா இது? அவ வீட்டுக்காரர் தான் பேடிச்சிட்டு எடுத்து கொடுத்தோம்னு சொன்னா பிறகு அவர் பாத்திர கூடாங்க. அதான் லட்சுமி, எனக்கு ஒண்ணும் புரியல. இது மக்கா புரியல. இந்த 4 முடியே பேண்ட் சட்டையை எடுத்து போட்டுட்டு சிவனேசன் தான் எடுத்து கொடுத்துன்னு பிராடல இருந்துட்டு எடுத்துக்காவே. எனக்கு முன்னாடியே தெரியும் இது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணும்னு. அதான் சிவனேசன் ஒரு பேச்சுக்கு கூப்பிட்டு பார்த்தேன், பயந்து ஓடியே போயிட்டாவே. கூப்பிடுங்கக்கா. ஏ சாண்டி, கேக்கா சிவனேசனே போயிட்டாவன்னு சொல்லி கூப்பிடுங்கக்கா, அப்பதான் வருவாவே. சாண்டி சிவனேச போயிட்டாவா? அம்மா போயிட்டாரா? ஏன் சாந்தியக்கா சிவனேசனை கூப்பிட்டோன்னே ஓடிய வெக்கமா? இவள வேற சமாளிக்கணுமே. ஆமா சின்ன பொண்ணு, ஓயாம அவ பாத்துட்டே இருக்கா பத்தியா? எனக்கு வெக்கமா இருக்கு பாத்துக்க, அதான் ஓடிட்டேன். அண்ணா 4 மணி குப்பரை விழுந்தாலும் மூக்கல மண்ணொட்டாத மாதிரி பேசிடலாம். என்ன சின்ன பொண்ணு சொல்லியா? ஒண்ணுமே புரியலையே. புரியாதுல்ல. சரி இரு சாண்டி, ஓடி போனது இறக்கி போது, உட்காரு. அந்த அளவுக்கு ஒன்றும் டயர்டா இல்லக்கா. ஃபேன் செட்டு போட்டு ஓடுறது பத்தியா? நல்லா ஓடுறதுக்கு நல்லா தான் இருக்கு. அதான் ஜாக்கிங் போறோம் வாக்கிங் போறோம்ல ஃபேன் செட்டு போட்டு போறாங்க போல. இது ஒரு காலமும் திருந்தாது. சின்ன பொண்ணு, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களோ? ஆமாக்கா, தேடையா செஞ்சிய? ஆமா சின்ன பொண்ணு, சரசக்கா வீட்டுல தான் இருப்பேன்னு நினைச்சு அங்க போய் பார்க்க போனேன். அங்க சரசக்காவும் இல்ல நீயும் இல்ல. அந்த அன்னைக்கு எப்படியும் மரத்தடியெல்லாம் உட்கார்ந்துருப்பியான்னு வந்தேன், அதே மாதிரி இருக்கிய. ஏன்க்கா இன்னைக்கு எதுவும் குழு உண்டோ? இல்ல சின்ன பொண்ணு, நாங்க பெத்தா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது உங்க மாமியார் என்ன கூப்பிட்டுச்சு. என் வீட்டுல உள்ளவா சரசு வீட்டுல போய் கிடக்கா, அவளை வீட்டுக்கு வர சொல்லுன்னு சொன்னிச்சு. அதான் உன்னை தேடிட்டு வந்தேன், இங்க உட்கார்ந்துருக்கேன். சீக்கிரம் போ சின்ன பொண்ணு, இல்லைன்னா கோவப்பட போறாவே. இந்தா போறேன்க்கா. அந்த கிழவிக்கு நான் வெளியில எங்கேயும் வந்தாலே பிடிக்காது பாத்துக்கோங்க. நான் வீட்டுக்குள்ளேயே கிடக்குன்னு நினைக்கும். சாவன் எல்லா வீட்லயும் இதே கதை தான். என் வீட்டுல மட்டும் என்னங்க வந்தவா இவ்வளவு நேரம் பேசிட்டு கிடக்கல. இங்க ஒருத்தி பேண்ட் சட்டை போட்டு காஸ்டியூம் எல்லாம் போட்டு என்ன அழகா உட்காந்துருக்கா. ஏக்கா என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேப்ப மாதிரி கேட்கலாம் பாரு குள்ளச்சி. சரி அப்படியே அவன் நம்மள பாக்க மாதிரி ஏதாவது பண்ணுவோம். சோ அப்பா என்ன இப்படி வெயில் அடிக்கி? கிளைமேட் சோ ஹாட். என்னது சாந்தி காதுக்குள்ள போச்சு? காதுக்குள்ள போச்சா? என்ன இருக்க? இல்ல காதுன்னு சொன்னியா, தான் கேட்டேன். எதுக்கு இந்த பந்தா கேவலப்படணும்னியா? சாந்தியக்கா பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு ஆள் கலக்கலா இருக்கீல. எப்பாடா ஒரு வழியா கேட்டுட்டா. இப்பதாண்டா என்ற மனசு குழு குழுன்னு இருக்கு. ஆமா பர்வீனு, எனக்காண்டி என் வீட்டுக்காரர் கடை கடையா தேடி அலைஞ்சு வாங்கிட்டு வந்தாவ பாத்துக்க. வா அப்படியா? நல்லா இருக்குக்க. இவன் வீட்டுக்காரர் தீபாவளி பொங்கலுக்கே ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டாருன்னு கேள்விப்பட்டேன். பிற பேண்ட் சட்டை எடுத்து கொடுத்தாருன்னு சொல்லுதா? உண்மையா பொய்யா நமக்கு என்ன தெரியும்? சரிக்கா நான் போறேன், என்ன வேலை இருக்கு? பர்வீனக்கா வந்த உடனே போறோம் இருங்களேக்கா. இல்ல சின்ன பொண்ணு, நான் நோம்பு வச்சிருக்கேன் பத்தியா? வீட்டுல ஏதாவது ஒரு வேலை இருந்துட்டே இருக்கும் பாத்துக்க. என் மாமிக்கு சரியா கெதியாவே இல்ல பாத்துக்க. அதனால வீட்டுல ஒரு ஆள் எப்பவும் இருக்கணும். பர்வீனு ரம்ஜானுக்கு நோம்பு இருக்கியோ? ஆமாக்கா. அப்போ ரம்ஜானுக்கு பிரியாணி உண்டு வீட்டுக்கு.
ஏன்க்கா எல்லாரும் ஒரு மாதிரி பாக்கியா? நான் என்ன தப்பாவா கேட்டேன்? நோம்பு இருக்க வீட்டை என்ன பேச சாந்தி? சே, இது கேட்டனால என்ன சரசக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாந்திக்கா, ரம்ஜானுக்கு பிரியாணி கொண்டாரேன் என்ன? சரி பர்வீனே. சரி சின்ன பொண்ணு, நான் போறேன். நீ நேரத்தோட வீட்டுக்கு போறவங்க மாமியார் ஏசிட்டு கிடக்க போகுது. சரிக்கா. சரசக்கா, ரம்ஜானுக்கு பிரியாணி ஒரு டேஸ்ட் தானக்கா? சரி சின்ன பொண்ணுங்க, மாமியா வர சொல்லிருக்காவ பத்தி அனுப்போ. நான் வீட்டுக்கு போய் குளிக்கணும். தலையெல்லாம் பேன் பார்த்து கசகசன்னு இருக்கு. லட்சுமி வாரியா இருக்க போறியா? நானும் வரேன்க்கா. வாங்க போ. சின்ன பொண்ணு, லட்சுமி அக்கா அங்கே இருக்கலாம்னா சரசக்கா கூப்பிட்டோன்னே ஓடிட்டாவ பாரு. அவ ரெண்டு பேரும் எங்கனாலும் ஒன்னா போறாவ ஒன்னா வரவ. நம்ம எல்லாம் ஒரு ஆளாவே மதிக்க மாட்டா பாத்துக்க. சரி நாள் முடி, என் மாமியார் கூப்பிட்டு விட்டுச்சா நான் என்னன்னு போய் கேட்கேன். நீங்க செத்த நேரம் இருந்துட்டு வாங்க என்ன. ஒருத்தியாவது நம்ம கூட பழக்க விடுறதுக்கு இருக்காளான்னு பாரு. அது சரி, நம்மள கண்டாலே அவளுக்கு பொறாமையா இருக்கு. அதை தான் இப்படி காட்டிட்டு போறாளுவோ. வெறும் பொறாம பிடிச்ச போய் உலகம்பா. நம்ம கூட சேர்ந்தவன் இப்படி அழகா இருக்காளன்னு என்னை பார்த்த ஓல பவுசு குளிக்கணும்னு கண்டிருக்கு. இப்படியா வயிறேறி வாழ்வோ? எப்பா கிளவி டிவி பார்த்துட்டு தான் இருக்கா. அப்படியே சத்தம் கட்டாம உள்ள போயிருவோம். இல்ல எங்க போன? எத்தே சரசக்கா வீடு வரைக்கும் போயிருந்தோம்டே. மணி எத்தனை? 12 தானே ஆகுது. நீங்க எப்போ 3 மணிக்கு தானே சாப்பிடுவிய? நான் சாப்பிடுறத பத்தி இப்ப கேட்கல. என் மாமனுக்கு ராத்திரி வேலையா இன்னைக்கு. அது உன்கிட்ட சொல்லவும் செஞ்சிருக்கான். அப்ப நீ என்ன செய்யணும்? நேரத்தோட சோற பிங்கி கொடுத்து சாப்பிட வச்சு அவனை தூங்க சொல்லியிருக்கணும். ஏன்னா அப்பதான் ராத்திரி பூரா முழிக்க முடியும். நீ என்னடானா எப்ப பார்த்தாலும் எவ வீட்டுக்கு போய் கதை திறந்திருக்குமா, கதை பேசிட்டு வருமானு பாத்துக்கிட்டு அலையுத. வீடுனே உனக்கு இருப்பு இருக்க முடியாதாங்க. உன்னைய மாதிரி எவனாவது இப்படி தெருல சுத்திட்டு அலைதால பாரு. எல்லாரும் சுத்திட்டு அலைய போய் தானே அவைய கூட கதை பேசிட்டு வரேனா? நான் மட்டும் ஒத்தையில போய் எப்படித்தான் பேசிட்டு வர முடியும்? இந்த எதிர்த்து பேச வேலைலாம் வச்சுக்கிடாத. சொல்லு. அதான் நான் வந்து எதிர்த்து பேசாதான்னு சொன்னேன். எனக்கு எதுவும் கிறுக்கு பிடிச்சிட்டா? பேசுங்கா, பேசாதங்கா, சொல்லுங்கா, சொல்லாதங்கா. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. எட்டே நான் போய் நேரத்தோட உங்களுக்கு சுவார் பிங்கி தரத்தே. நேரத்துக்கு சாப்பிடாம உங்களுக்கு மண்டை கொள்ளிலாம் போயிட்டானு தெரியல. யார பார்த்து மண்டை கொள்ளியான்னு கேட்க நீ? சின்ன பொண்ணே வந்துட்டியா? அப்பா 10 வருஷமா பார்க்காம இருந்த பொண்டாட்டி வந்த உடனே வந்துட்டியான்னு வாய்க்கிலேயே சிரிச்சுக்கிட்டு கேட்கான். ஏமா இவ்வளவு நேரம் அவ வரல, எங்க போனான்னு தெரியலன்னு கோவப்பட்டு இருந்தா. இப்ப வந்துட்டாலாம், இப்பவும் ஏன் கோவப்படியா? ஆமா, இந்த மகாராணி வீட்டுல இல்லையே அப்படின்னு நான் தேடி தெளிச்சேன். இவ வரவும் அந்த அன்னைக்கு அமைதி ஆயிரணும்னா. உன் பொண்டாட்டி என்ன கேள்வி கேட்டா தெரியுமா இப்போ? அவ கேள்வி கேட்டானா அதுக்கு உனக்கு பதில் தெரிஞ்சா சொல்லு, இல்லன்னா பெசாட்டி இரு. அதுக்கு ஏமா கோவப்படியா? இல்ல கிறுக்கு பேல நெசத்துல உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? இல்ல அது மாதிரி நடிக்கல. ஏமா ஏசிட்டே கிடக்கா? இல்ல அவ என்னைய பத்தி என்ன வார்த்தை கேட்டான்னு தெரியுமால? மண்டைக்கு வலி இல்லையான்னு கேட்கல நீ? வழி இருந்தா இருக்குன்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லிட வேண்டியதானம்மா. தலை எழுத்து. அவ கூட சேர்ந்து சேர்ந்து இவனும் அறவிட்டா போயிட்டான். ஏல உன்கிட்ட பேச எனக்கு ஆவி இல்லல. எனக்காண்டி நீ பேச வேண்டாம்ல. உனக்கு நேரத்தோட சோறு பிங்கி தரலாம்ல. மணி 12:30 மணி ஆகுது. இதுக்கப்புறம் இவ எப்ப உழச்சு எப்ப பொங்கி தந்து நீ எப்ப தூங்கி எந்திக்கல? எம்மா அதனால என்னம்மா, நான் 11 மணிக்கு தான் சாப்பிட்டேன். மணி 12 தானே ஆகுது. அவ 1:30 மணிக்கு சோறு பிங்கி தந்தாலும் போதும். பசிச்சு அதை நம்ம சாப்பிட முடியும். ஆமால, அவ என்ன தப்பு பண்ணாலும் இப்படி அவளுக்கு ஏண்டி ஏண்டி பேசு. அதனாலதான் அவ ஒரே அடியா ஆட்டம் போட்டு அலைதா. அவ எங்கம்மா ஆடுதா? நின்னுகிட்டு தானே இருக்கா. என் வீட்டுக்காரர் பேச பதில என் மாமியாளுக்கு நெசத்திலேயே மண்டை கொள்ளிலாம ஆயிரும்னு நினைக்கேன். ஒரு நாளும் இல்லாத திருநாளா என் புருஷன் எனக்காண்டி இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரா? இவர் மட்டும் தினமும் இப்படி சப்போர்ட் பண்ணி பேசிட்டாருன்னா என் மாமியாளுக்கு நெஞ்சொலி வந்தே செத்து போவா. அம்மா கடவுளே, இவன்ட்ட பேசி பேசி எனக்கு ஒரு படியா வருதே. பைத்தியக்கார போய் மாதிரி பேசானே நான் அவனை என்னைக்கிட்டும். எம்மா எப்ப பாப்பா, நான் உன்கிட்ட பேசவே இல்லை. நீ ஆச்சும் உன் பொண்டாட்டியாச்சு என்னன்னு ஒளிஞ்சு போங்க. நான் போய் செத்த படுக்க போறேன். அம்மா சின்ன பொண்ணு, நான் சரியா தானே பேசினேன். எங்க அம்மாயா நான் பேசுறதெல்லாம் தப்புங்க மாதிரி சொல்லிட்டு போறா. அது வேற ஒண்ணும் இல்லைங்க. நம்ம வயசுல பிறந்த மாவன் எப்படி இவ்வளவு அறிவா பேசாம நினைச்சு வாயடைச்சு போயிட்டாவும். அப்படின்னா அதை எங்க அம்மா என்கிட்டயே சொல்லிருக்கலாமா? ஏன் அப்படி புலம்பிக்கிட்டே போறா? உங்களுக்கு புகழ்ச்சி பிடிக்காது இல்லங்க, அதான் உங்ககிட்ட ஒண்ணும் சொல்லாம அமைதியா போயிட்டாவ. ஆமா ஆமா, சொன்னாலும் சொல்லட்டாலும் எனக்கு முகத்துக்கு நேரா புகழ்றது பிடிக்காது. சரி சின்ன பொண்ணு, என்னத்தையாவது குளம் கறியை வச்சுட்டு நீ எழுப்பு. என்ன நான் போய் கொஞ்ச நேரம் தூங்குதேன். எப்படி நீ பொங்குக்கு 1 மணி நேரம் ஆயிரும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வேலைக்கு போறேன். சரிங்க, போய் பாடுங்க. பாத்தில மக்களே, இன்னைக்கு நம்ம கிட்ட நடந்தத. சில நேரத்துல எதுவும் பேசாம சும்மா இருங்க. ஈட் 5 ஸ்டார் அப்படின்னு போகல. அந்த கதையா நான் அன்னைக்கு பேசவே இல்லை. சண்டை தண்டை போல முடிஞ்சு போச்சு. என் மாமியால வாயை மூட வைக்கணும்னா நான் ஏகவசனம் பேசி சண்டை போட்டு அழுது பரண்டு அதுக்கப்புறம் தான் முடியும். இன்னைக்கு என்னமோ என் வீட்டுக்காரர் அறிவா பேசி அவன் அம்மையை வாயை பத்தி போக வச்சுட்டாரு. என் மாமியால எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தா அவனுக்கும் மருமனுக்கும் சண்டை விடணும்னு ஒண்ணுமே நடக்கல. ஐயா போவோம், அந்த ஆளை போய் தூங்கிட்டா. சரி, அவ எடுக்க முடியும், நமக்கு சாதகமா தான் இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டியதான். அப்புறம் வழக்கமா சொல்லுதான், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் பார்க்க சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. என்ன இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்ப்போம் என்ன.